ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். இன்றைக்கி சிம்பிளான முறையில் ஒரு தக்காளி சாதம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன், வனஸ்பதி ஆயில், சோம்பு போட்டிருக்கேன், பட்டை, ஒரு ஏலக்காய் அது வரைக்கும் போட்டிருக்கேன். இதுக்கு நம்ம பச்சை மிளகா எதுவுமே சேர்க்க போத்தலை. இதில் என்ன ஒரு இதுன்னா பச்சை மிளகா நம்ம சேர்க்கறதுக்குள்ள தக்காளியும் காஞ்ச மிளகாவும் நான் இது பண்ணியிருக்கேன், அரைச்சி வச்சுருக்கேன். இதோட இந்த தக்காளி சாதோட ஹைலைட்டே அதுதான். 4 அழகு செய்ய போகிறேன். வெங்காயம் நல்லா சாட்டை பண்ணிக்கலாம். வெங்காயம் முருகலாக ப்ரௌனாக ஆகட்டும். அந்த ஸ்டாண்டு வச்சா வீழ்ந்துடுது, செட் பண்ண முடியல. இந்த இது கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கொடு. ரெடி வதக்கி வச்ச தக்காளியில் 4 ஆழாக்கு அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு 8 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 8 ஆழாக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம அதுவில் அரிசி போட்டாச்சு. தண்ணியில் தக்காளி பேஸ்ட் கொதிச்சிடுச்சு, அரிசி போட்டோம். கருவேப்பிலை கொஞ்சம் போடணும், தூவி இப்போ நல்லா கொதிக்க விட்டு ஃபைனல் ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது சாப்பாடு மேலுக்கு வந்துடுச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்கன்னா. தக்காளி சாதம் சூப்பராக கலர்ஃபுல்லாக நம்மளோட தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. பச்சை மிளகாய் சேர்க்கல, தயிர் சேர்க்கல, எதுவுமே சேர்க்கல. சூப்பரான தக்காளி சாதம் ரெடியாக நிறைய பாருங்க. அரிசி போட்டு மேலே வந்துடுச்சு. கருவேப்பிலை போடு. அப்படியா? ஓகே. வாசனையான நம்மளோட தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதில் எதுவுமே காஞ்ச மிளகா மட்டும்தான் போட்டிருக்கேன், பச்சை மிளகா போடல. கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட். சூப்பராக கலர்ஃபுல்லாக நம்மளோட தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு.